வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக எல்லாரும் ராமாயணா அந்த படத்தோடைய கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். தீபாவளி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி டாக்ஸ் போயிட்டுருக்கு. கன்ஃபார்மானு தெரியாது, மேபி போஸ்ட்போன் பண்ணலாம் யாருக்கையும். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆனால் போஸ்ட்போன் பண்ண வாய்ப்பும் இருக்குது. மேக்ஸிமம் போஸ்ட்போன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தீபாவளி கொண்டாடுறதுக்கு காரணமே யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக தீபாவளி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் போஸ்ட்போன் பண்ண வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த கிளிம்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி படத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, படத்தோடைய டைரக்டர் நிதிஷ் திவாரி. இது யாருப்பா நிதிஷ் திவாரின்னு சொன்னோம்னா, இந்த பாகுபலி 2க்கு அப்புறமா ஒரு 2017-16 நினைக்கிறேன், எக்ஸாக்ட் என்ன டைம்லன்னு தெரியல, அந்த ரேஞ்சில் இந்த பாகுபலி 1-2 அந்த ரேஞ்சப்போ பார்ட் 2 வந்ததுக்கப்புறமா ஒரு படம் வந்துச்சு, அதாவது இந்த தங்கல், அமீர் கான். யாருக்கு எல்லாரும் தெரியும், தங்கல் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சைனாலாம் ஒரு கலக்கிச்சு படம். 2000 கோடி அசால்ட்டாக வசூல் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 2000 கோடி அந்த படம் தான். செகண்டும் அந்த படமும் கிடையாது, ஃபஸ்ட். அதாவது இந்தியாவிலேயே இருக்க ஒரே ஒரு 2000 கோடி படம் அது மட்டும்தான். ஸோ அந்த படத்தோட டைரக்டர் தான் நிதிஷ் திவாரி. படத்தோடைய ப்ரொடியூசர்னு பார்த்தீங்கன்னா நமித் மல்ஹோத்ரா அண்ட் யாஷ்வரா. தெரியும் யாஷ்வரான்னு சொல்லி, கேஜிஎஃப், டாக்ஸிக்கு, அதே தான் அந்த படத்தோடைய, அதாவது அந்த படத்தோட ஹீரோ, இந்த படத்தோட வில்லனே இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ பார்க்கும்போது அவரோட கேரக்டரை அவரே மேபி செதுக்கலாம். இன்னும் ஒரு டீப்பாக அந்த லுக்கை தனியாக அவர் மட்டுமே கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு நடிக்கலாம் மேபி, யாருக்கும். அதனால ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறேன். அப்போ இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக ராமாயணம் 2 படம் எழுதியிருக்காங்க. ஒன்று கம்பராமாயணம் ஒன்று, இன்னொன்று வால்மீகி ஒன்று. ஆக்சுவலாக இந்த படம் பேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி, கம்பராமாயணம் கிடையாது, வால்மீகி தான் இந்த படத்தை, அதாவது வால்மீகி பேஸ் பண்ண ஸ்டோரி தான் இந்த படம் எடுத்தது, வால்மீகி பேஸ் பண்ணி. ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேன் இண்டியன் மூவி கிடையாது. ஏன் பேன் இண்டியா மூவியில் 4-5 எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண சொன்னால், ஆக்சுவலாக இது வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணி, அதாவது இந்தியாவை மட்டும் இது கவர் பண்ண அவங்க பிளான் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்த படம் இந்தியாவில் மட்டும் 1000 கோடி அடிக்க பிளான் பண்ணியிருப்பாங்க பெரிய பட்ஜெட் போது. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட்டை பார்க்கும்போது இது ஒரு வேர்ல்டு வைட் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கவரக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. அதாவது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இப்போ இந்த அவெஞ்சர்ஸ், அவதார் இந்த மாதிரி படம் இருக்குல்ல, பெரிய பட்ஜெட்டில் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண படம், அந்த படம் மாதிரி இந்த படம் வரணும்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட பட்ஜெட் பண்ண 4000 கோடி போட்டு 4000 கோடி நீங்கள் எப்படி யூஸ் தரல கம்பேர், அதாவது 4000 கோடி நீங்கள் அந்த அவதார், எவன்ஸ், எண்ட்கேம், இன்ஃபினிட்டி இந்த படத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே 4000 கோடி வருது. அங்கே போல் மில்லியன்ஸில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 மில்லியன் 400 மில்லியன் கிட்ட வந்துடும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300-400 மில்லியன்னா அதுவும் இந்த அவெஞ்சர்ஸ், அவதார் படத்துடைய பட்ஜெட் அது. அதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இது பேன் இண்டியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய படமாக ரொம்ப ஹைப்பாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால இது பேன் இண்டியா கிடையாது சொன்னேன். இது வந்து வெறும் பேன் இண்டியா கிடையாது, இது ஒரு வேர்ல்டு வைட் மூவி, பெரிய மூவி. ரிலீஸ் எல்லாம் நவம்பர் 8 தீபாவளி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மொத்தம் 27 இருக்குது. அதாவது ஒரு வருஷம் டிலேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். கேஸ்டன் பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் என்னென்னா, அதாவது லோட் ராமாவை தான் ரன்பீர் சிங்கை வந்து அதாவது ரன்பீர் கபூரை வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த கிளிம்ஸை பார்க்கும்போது இந்த ரன்பீர் கபூர், அதாவது ராமா கேரக்டராக ஒரு பெருசாக மேட்ச் ஆகலை. ப்ரீவியஸான ஆதிபுஷில் பிரபாஸே கேவலம், இது அந்தளவுக்கு கேவலம்னு சொல்ல வரல. ஆனால் அதாவது ஒரு ஃபிட்டு, அந்த ஒரு லுக்கு, ஒரு டயட்டை எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரான். அதாவது சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த கேரக்டருக்காக ஒரு வெஜிடேரியனை மாதிரி டயட்டை மெயின்டைன் பண்ணி உடம்பு ஃபிட்டிக்கு மஸ்குலராக மாற்றிருக்காரான். இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு தான், ஒத்துக்கள் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஆஸ் ஒரு ராமராக பார்க்கும்போது அவர் எனக்கு ராமராக அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் இல்லை. ராம லுக்கு அவர் ஃபேஸ்லேயும் உடம்புலையும் அந்தளவுக்கு தெரியல, ஒரு ராமர் லுக்கு அவர் வரல. சீதாவை கேரக்டர் வந்து பார்த்தா சாய் பல்லவி. இந்த கேரக்டர் மட்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். ஏன்னு சொல்லணும்னா,
ஏன்னா உங்களுக்கே தெரியும் இருக்கிறதுலே ரொம்ப ஆடம்பரமாக, ரொம்ப ஆபாசமாக, அது ரொம்ப செக்ஸியாக இந்த மாதிரி ஆக்டிங்கோ ட்ரெஸ்ஸோ பண்ணாத ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் திட்டிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கொஞ்சம் கூட கவர்ச்சியாவோ கொஞ்சம் கூட ஆபாசமாக ஆக்ட் பண்ணுறதோ, டான்ஸ் பண்ணுறதோ, ட்ரெஸ் பண்ணுறதோ எனக்கு தெரிஞ்சு சாய் பல்லவி எந்த ஒரு படத்தில் நம்ம பண்ணது கிடையாது. அதன் வகையில் சீதாக்கு சாய் பல்லவி பர்ஃபெக்ட் கேஸ்டிங் தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராவணனா யாஷ். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த படத்தில் இருக்கிற பெஸ்ட் கேஸ்டிங்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கேஜிஎஃப்ல யாஷ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லி. அதாவது ஒரு ஹீரோ லுக்காக அவர் கொண்டு வரல. அவர் நச்ச ஹீரோ படத்துலேயே அவர் பெருசாக ஹீரோவாக இருக்க மாட்டார், வில்லனாக தான் இருப்பார். அதாவது இந்த கேஜிஎஃப் பார்த்துருப்பீங்க, ஒரு பயங்கரமான வில்லன் ஆக்ஷனாக தான் காட்டியிருப்பாங்க. இப்போ வர டாக்ஸிக்கில் இன்னும் மோசம், இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு படி மேலே போய் இன்னும் பயங்கரமான ஒரு வில்லன் லுக்கு தான் அவர் காட்டியிருப்பார். ஹீரோ லுக்குமாக காட்டியிருப்பார், வில்லனாக தான் காட்டியிருப்பார், ஆன்டி ஹீரோ மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போது இந்த படத்தில் யாஷ் இருந்தது ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்டிங் மாதிரி தெரியுது. ஆனால் என்ன, இன்னும் அந்த ஃபிசிக் இன்னும் அவருக்கு பத்தலை. ஏன்னா ஒரு ராவணனா பார்க்கும்போது அந்த ஃபிசிக் இன்னும் பத்தலை மாதிரி தோணுது. ராமர்னா ரொம்ப ஒல்லியாக சின்னதாக ஒரு சின்ன பையன், அதாவது ராமர் அடல்ட் நார்மலான ஹியூமன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ராமர் இருப்பார். டீசெண்டாக எந்த ஒரு மஸ்குலான ஃபிசிக்கும் இல்லாமல் இருப்பார். ஆனால் ராமர் அதாவது ராமருக்கு ஆப்போசிட்டான கேரக்டர் ராவணன். அதுக்கு ஆப்போசிட்டாக மஸ்குலரில் போட்டு உடம்பு அப்படி கத்து மஸ்தானமாக வச்சுருக்கிறதா ராவணன். ஆனால் எனக்கு யாஷா பார்க்கும்போது இன்னும் ஃபிசிக் பத்தலையோ தோணுது. இன்னும் ஃபிசிக்கோ அந்த மஸ்குலரோ இன்னும் பத்தலை. அது மட்டும் தான் ஒரே குறை. ஆனால் அவர் அந்த ஒரு ஆக்டிங் முடிஞ்சு ஃபேஸில் வெளிக்காட்டிடுவான்னு நினைக்கிறேன். அது நம்ம ட்ரைலரோ அட்லீஸ்ட் டீசராச்சு பார்த்தாரு. ஏன்னா இந்த கிளிம்ஸில் அவர் ஃபேஸ் ரிவீல் பண்ணலை, பேக்கில் மட்டும் பேக்லேருந்து அவர் வாக்கிங் மட்டும் காட்டியிருக்காங்க. ஸோ டீசரில் ட்ரைலரோ அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் அவர் கேட்ச் பண்ணிட்டாருன்னா மேபி பர்ஃபெக்ட் கேஸ்டிங்காக மாறிடும். ரவி டூபே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அவர் இன்னும் அந்த கிளிம்ஸில் காட்டல. கிளிம்ஸில் காட்டினது ஓன்லி ராமரையும் ராவணனையும் மட்டும் கிளிம்ஸில் காட்டியிருக்காங்க, வேறு யாரையும் காட்டல. சொல்லப்போனால் சன்னி டியோல் ஹனுமானாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவரையும் கிளிம்ஸில் காட்டல. ஸோ அதை பற்றி நம்ம ட்ரைலரோ டீசரோ விட்டாங்கன்னா அதில் பேசுவோம். இந்த படத்தில் சொன்ன மாதிரி பட்ஜெட் கிட்டத்தட்ட 4000 கோடி. இதுதான் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம். ஏன் சொல்லனா வாரணாசி படம் ராஜமௌழி இருக்குது, அதுவே பட்ஜெட்டு 1000லேருந்து 1500 கோடி தான் போகும். அதிகபட்சம் 2000 கோடி போச்சுக்கோங்க. 2000 கோடி போனால் கூட இந்த படம் அதுக்கு டபுள் மடங்காக 4000 கோடி போகுது. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் இன் இந்தியா இப்போதைக்கு இதுதான், இது வரை இருக்கும். அப்புறமா இந்த படத்தை அவங்க ரொம்ப டார்கெட் பண்ணிருச்சுன்னா, ரொம்ப இதை பிரபலமாக பேசுறது ரொம்ப ஹைப் பேட்டின விஷயம்னா இந்த படத்தில் அவங்க ஐமேக்ஸ் ஷாட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் பார்த்தா அதே ஐமேக்ஸ் ஷாட்ஸ், தெலுங்கில் பார்த்தா ட்ரிபிளாக எனக்கு தெரிஞ்சு ஐமேக்ஸ் ஷாட்ஸு. வேறு எந்த படமும் நான் ஐமேக்ஸ் ஷாட்ஸில் பார்க்கல. தெலுங்கில் நான் பார்த்த படம் என்னென்னா ட்ரிபிளாக மொத்தம் ஐமேக்ஸ் ஷாட்ஸில் பார்த்தேன். அதுவும் ஒரிஜினல் ஐமேக்ஸ் கேமரா கிடையாது, ஐமேக்ஸில் சர்டிஃபை பண்ணப்பட்ட கேமராஸ். அதாவது ஐமேக்ஸ் கேமரா ஆங்கிள் மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோட மாடல் தவிர குவாலிட்டி ஐமேக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்காது. இந்த படத்தில் அவங்க ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணுவாங்களான்னா தெரியல. மேபி நம்ம படத்துடைய குவாலிட்டி பற்றி தான், அதாவது படத்தில் ட்ரைலரோ படமோ யூஸ் பண்ணால் அந்த படத்துடைய குவாலிட்டியை பொறுத்து தான் நம்ம ஐமேக்ஸாக இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். இல்லை அந்த படத்தில் எந்த அளவுக்கு ஐமேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதன் பொறுத்து நம்ம ஐமேக்ஸ் உண்மையிலே இது ஐமேக்ஸ் கேமராவா இல்லை ஐமேக்ஸில் சர்டிஃபை பண்ணப்பட்ட கேமரா. எக்ஸாம்பிள் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட்கேம், இந்த 2 படமும் ஐமேக்ஸில் சர்டிஃபை பண்ணப்பட்ட கேமரா. அவதார் அவதார் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம், அவதார் ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம்னா அது ஐமேக்ஸ் இல்லைன்னு ஆக்சுவலாக சொல்ல போனால் ரியல் ஐமேக்ஸ் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப பிரபலமான டைரக்டர் வந்து கிறிஸ்டோபர் நோலன். அவர் படத்தில் மட்டும்தான் உண்மையான சர்டிஃபை பண்ணப்பட்ட ஐமேக்ஸ் கேமரா அவர் படத்தில் மட்டும் யூஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் படம் மொத்தமாக யூஸ் பண்ண மாட்டார், ஏன்னா பட்ஜெட் ரொம்ப தாங்காது. எல்லாரும் தெரியும் ஐமேக்ஸ் கேமரா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஹாலிவுட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்க கரன்சி மூலிமா யூஸ் பண்ண ஐமேக்ஸ் கேமராவுக்கு அவங்களுக்கே பட்ஜெட் பத்தாது.
அதனால தான் அவங்க மேக்ஸிமம் ஐமேக்ஸ் எல்லா ஷாட்டும் யூஸ் பண்ணாமல் தேவையான ஷாட்டை மட்டும் கிறிஸ்டபர் தான் ஐமேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். மற்ற ஷாட்டெல்லாம் நார்மல் கேமரா யூஸ் பண்ணுறது. அவெஞ்சர்ஸ் ஃபுல் படம் ஐமேக்ஸ் இருந்தும் அந்த பட்ஜெட் 400-350 மில்லியன் விற்கிறதுக்கு காரணம்னா அது ஐமேக்ஸால் சர்டிஃபை பண்ணப்பட்ட கேமராஸ். அதனால் அதோடைய கேமரா வந்து ஃபுல் படத்துக்கு ஐமேக்ஸ் இருக்கும். ஆனால் அது ஐமேக்ஸ் ஒரிஜினல் ஐமேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துலையும் இவங்க 4000 கோடி பட்ஜெட் போட்டிருந்தாலும் ஐமேக்ஸ்ன்றது ஹாலிவுட், அதாவது ஹாலிவுட் கரன்சி மல்டிபிள் பண்ணும்போது இந்த பட்ஜெட் 4000 அப்படியே ஹாலிவுட் டிவைட் பண்ணும்போது ஒரு 400 மில்லியன் வச்சுக்கோங்க. 400 மில்லியனில் விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக விஎஃப்எக்ஸ் படமாக பண்ணுறது பட்ஜெட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஈக்குவலாக நம்ம விஎஃப்எக்ஸ் கொண்டு வரது 4000 கோடி போட்டு கொண்டு வரது பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் குழுக்களில் இவங்க ஒரிஜினல் ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணதுக்கு பட்ஜெட் இடிக்கும், கண்டிப்பாக இடிக்கும். ஏன்னா ஒரிஜினல் ஐமேக்ஸ் கேமரா 3 மினிட்ஸ் ஷூட் பண்ண முடியும். அது 3 மினிட்ஸ்க்கு இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு $3000 எவ்வளோ பார்த்துருந்தேன். அது இந்த பக்கம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படத்துக்கு போட்டோன்னா சத்தியமாக பட்ஜெட் பத்தவே பத்தாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஒரிஜினல் ஐமேக்ஸ் கேமரா இருக்க வாய்ப்பில்லை. ஐமேக்ஸால் சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு கேமரா இருக்குது. அந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி எங்கேயும் பண்ண மாதிரி அந்த மாதிரி கேமரா இந்த படத்துக்கு யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரியல் ஐமேக்ஸ் கேமரா கிடையாது, அதை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் கம்பெனி வந்து டிஎன்இஜி ஆஸ்கார் வின்னிங்ஸ், அதாவது இந்த படத்தோடைய அதாவது இந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ வந்து ஆஸ்கார் வின் பண்ணியிருக்கு. டிஎன்இஜி பற்றி நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேல் பார்ப்போம். டிஎன்இஜி பற்றி நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் மியூசிக் அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாரும் இப்போ அதாவது மியூசிக்கு மட்டும் நல்லா எஃபோர்ட், அதாவது நல்லா யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, 2 பேருமே ஆஸ்கார் வின் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்தியாவில் மோஸ்ட் ஆஸ்கார் வின் பண்ண டேரக்டர், 2 ஆஸ்கார் வின் பண்ண டேரக்டர்னா ஏஆர் ரஹ்மான். இன்னொரு மியூசிக் டைரக்டர்னா ஹான்ஸ் ஜிமர். நிறைய பேர் தெரிய வாய்ப்பு இல்லை. இன்டர்ஸ்டெல்லர் கிறிஸ்டபர் நோலன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவியில் அது மட்டும்தான் இருக்கும் ஃபஸ்ட் ப்ளேஸில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் படத்தை செதுக்கி இருப்பார் இன்டர்ஸ்டெல்லர் படத்தில். அந்த படத்தில் ஹான்ஸ் ஜிமர் கிறிஸ்டபர் நோலனே டஃப் கொடுக்குற அளவுக்கு டஃப் இல்லை, அவரே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மியூசிக் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அவரும் ஒரு ஆஸ்கார் வின்னிங் மியூசிக் டைரக்டர் தான். ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் வின்னிங் மியூசிக் டைரக்டர். ஸோ 2 ஆஸ்கார் வின் பண்ண மியூசிக் டைரக்டர், டாப் மோஸ்ட் டைரக்டர். ஹாலிவுட்டில் அவர் டாப் மோஸ்ட்டு, இந்தியாவில் ஒரு டாப் மோஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் இதில் கேஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமை ஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வந்து சீதாவை அவங்க காப்பாற்றுறதுலையும், அதாவது ராவணர் வந்து சீதாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு அவர் எப்படி போய் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அங்கே போய் முடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. ஸ்டார்டிங் வந்து காட்டில், அதாவது இவர் கிளிம்ஸை பார்க்கும்போது இவர் போகிறாரு, சீதா ஒரு வனவாசம் அதாவது ப்ரொப்போசலுக்காக போயிட்டுருக்காரு. போகும்போது அவர் பார்த்தாரு, கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வனவாசத்துக்கு காட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு ராவணன் தூக்குனதுக்கு அப்புறமா இவர் எப்படி அந்த போருக்காக ப்ரிப்பேர் ஆகிறாரு, அந்த கான்செப்டை ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்குமா. செகண்ட் பார்ட் வந்தால் லங்கா மேலே வார் தொடுக்கிறது, ராவணனுடைய அந்த ஒரு டிஃபீட்டு, இதுதான் செகண்ட் பார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் முக்கியமாக ஆக்ஷனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாரனால ஆக்ஷனு, வார நிறைய சண்டைங்க சச்சரமெல்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி இவங்க வனவாசத்துக்கு வந்தாங்க, எப்படி நடக்குது, இந்த மாதிரி ஸ்டோரி தான் காட்டுவாங்க. ஸோ ராவணன் தூக்கிட்டு போனதுக்கப்புறமா சின்ன சின்ன ஃபைட்ஸ், அப்பப்போ காட்டில் நடக்கிற ஃபைட்ஸ், இதை மட்டும்தான் ஆக்ஷனாக பார்க்க முடியும். தவிர பெரிய பிரம்மாதமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லி ஃபஸ்ட் பார்ட்டில் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரொம்ப கம்மி தான். மேபி ஒன்று வைக்கலாம். ஆனால் செகண்ட் பார்ட்டில் தான் வாரும் லங்கா மேலே வார் தொடுக்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், செகண்ட் பார்ட்டில் இருக்கிற அளவுக்கு ஆக்ஷன் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த படத்தில் அவங்க எதோ கூட கம்ப்ளீட் பண்ண பார்க்குறாங்கன்னா, ஹாலிவுட்டு ரொம்ப டாப் விஎஃப்எக்ஸ் படமான அவதார் படமும் அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அந்த படத்தில் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறாங்க. ஹாலிவுட் படத்தோட கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னா டவுட்டு தான். ஏன்னா
ஜேம்ஸ் கேமரான் ஆஃப்டர் படத்தை அது வேற லெவலில் செதுக்கியிருப்பார். 2009 வந்த படமே இப்போ வந்த படத்தோட பயங்கரமாக காம்படிஷன் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட டைரக்டரோட ஒரு விஎஃப்எஸ் படமாக ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் போல்டான மூவ்னு தோணுது. இருந்தாலும் அந்தளவுக்கு வருமானம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பாருங்க எவ்வளோ பட்ஜெட் பார்த்தாலும் ஹாலிவுட் படத்தில் ஈக்குவல் கிராஃபிக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி கொடுத்துடலாம், ஓகே தான். ஆனால் அவதார் வந்து அது நெக்ஸ்ட் லெவல் விஎஃப்எக்ஸ். அது அது இன்னும் வேறு லெவல் விஎஃப்எக்ஸ். அந்த படத்தில் விஎஃப்எக்ஸ்க்கு ஈக்குவலாக இவங்க கொடுப்பாங்க கேட்டால் ஒரு பக்கம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனக்கு என்னவோ அந்தளவுக்கு வரான்னு தோணுது. வரலாம் இந்த அவெஞ்சர்ஸ் படம் இந்த மாதிரி 300-400 மில்லியன் பட்ஜெட்டில் போட்ட படம் மேபி கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லா பெரிய படம்லாம் வர வாய்ப்பு இல்லை. அப்புறமா இந்த படத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட 300 நாளைக்கு பிளான் பண்ணி விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. 300 நாளைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். அப்புறம் ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் வந்ததுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் மட்டும் போட்டுருது. ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணுறது லாஸ் ஏஞ்சல்ஸில், அதுவும் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தான் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு படத்தோட இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். நான் சொன்ன மாதிரி டிஎன்இஜி அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ, த டபுள் நேட்டிவ் டிஎன்இஜி இதுதான் அஃபிஷியல் பேர். ஃபவுண்டர் ஆனது வந்து 1998 ஃபவுண்டர். அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டனில் இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸு, அப்புறம் அனிமேஷன், விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் இவங்களுடைய அந்த ஒரு இண்டஸ்ட்ரி. சிஓ பார்த்தீங்கன்னா நமிதா மல்ஹோத்ரா. ஸோ விஎஃப்எஸ் கம்பெனியே ப்ரொடியூசராக இருக்காங்க. பெரிய விஷயம். அதாவது விஎஃப்எஸ் கம்பெனியை ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலிமா லாபம் பார்க்குறாங்க போல். இது ஒரு நல்ல மூமெண்ட். ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க்கு அவங்க நல்ல லாபம் கிடைக்கலாம். இது ஒரு சின்ன நல்ல மூவ் தான். ஆனால் படம் எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது. ஏன்னா விஎஃப்எக்ஸ் மட்டும் ஒரு படத்துக்கான செல்லிங் பாயிண்ட் கிடையாது. விஎஃப்எக்ஸும் ஒரு செல்லிங் பாயிண்ட் தான். ஸ்க்ரீன் பிளேயில் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அப்புறம் படத்தை காப்பாற்ற முடியாது. பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஎன்இஜியோட மேஜர் ஸ்டுடியோ வந்து மும்பை, சென்னை, வான்கோர், லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வின் சொன்னல, அது அகாடமி அவார்ட்ஸ் வின் பண்ணல. அந்த மேஜர் வின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லர், எக்ஸ் மிஷினா, பிளேட் ரன்னர் 2049, டெனட், டியூன். இந்த லிஸ்ட்லேயே என்னோடய ஃபேவரட் படம் டெனட். ஏன் இன்ட்ரெஸ்ட் தான் பெஸ்ட்டு படம் நாலேஜ் எதுக்கு சொல்லிங்கன்னா, எனக்கு பர்சனலாக டெனட் அதாவது நோலன் பத்து லிஸ்ட்லேயே எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் பண்ணி டெனட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டெல்லாம் இன்செப்ஷன் எல்லாம். அப்புறமா 6 ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி, 6 ஆஸ்கார் அவார்ட்ஸு. அப்புறம் ஃபேமஸ் மூவிஸ்ன்னு சொல்ல போனால் டார்க் நைட்டு, ஹாரி பாட்டர் சீரீஸு, அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸு, ஓப்பன்ஹைமர். இந்த லிஸ்ட்டில் எனக்கு பிடிச்சது படம் பண்ண அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் அண்டு ஓப்பன்ஹைமர். 3வது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். டார்க் நைட் ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு டார்க் நைட் பர்சனலாக இந்த ஃப்ரான்ச்சைஸை பிடிக்காது. ஏன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா படம் சூப்பர் தான். நான் படத்தை பற்றி குறையே சொல்லலை. நான் படத்தில் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். இந்த படம் தாராளமான படம். ஆனால் பர்சனலாக எனக்கு அந்த படத்தில் பேட்மேனுடைய அந்த பாலிசி பிடிக்கல. ஏன்னா வில்லனை நோக்கில் பாலிசின்னு சொல்லி காப்பாற்றி ஜெயிலில் அடிச்சு கடைசியில் 2 குட் பர்சன்ஸ் அந்த மூவியில் இறந்துருப்பாங்க அந்த படத்தில். அந்த போலீஸும் அவங்க ஒய்ஃப் ஆக போகிற அவங்கள, அதாவது பேட்மேன் எக்ஸ் லவர், அவங்க 2 பேரும் குட் பர்சன்ஸ். ஒரு பேட் பர்சனை அதாவது ஒரு கெட்டவனை நல்லவனை மாற்றுறதுக்காக நோ கில் பாலிசினால 2 நல்ல கேரக்டர் இறந்துருப்பாங்க. அந்த கான்செப்ட் எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தில் பிடிக்கல. அதனால் எனக்கு பேட்மேன் சீரிஸ் பிடிக்காது. அந்த நோ கில் பாலிசி இந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்காது. அப்புறம் இந்த கம்பெனி வந்துட்டு ப்ரீவியஸாக என்னென்ன படத்தோட இந்தியன் படத்தில் ஒர்க் பண்ணிச்சேன்னா பிரம்மாஸ்டா பார்ட் 1, அப்புறம் ட்ரிபிளா, இப்போ ராமாயணம். ஸோ இந்த படம் ட்ரிபிளாலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் குறை சொல்ல மாதிரி, இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் குறைய சொல்ல முடியாது. அப்புறம் இந்த படத்தில் ஹை எண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லங்கா சிட்டிக்கும் வார் சீக்வன்ஸுக்கும், அப்புறம் இந்த டிவைனான வெப்பன்ஸ் அஸ்ட்ரா வெப்பன் ஒன்று, இன்னொன்று மித்தாலஜிக்கல் கிரியேச்சர். இதுக்கெல்லாம் ஒன்றுனா ரொம்ப அதிகமான விஎஃப்எக்ஸும் சிஜி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இதெல்லாம் தான் இந்த மூவி அந்த இன்ஃபர்மேஷனும் லீன் இன்ஃபர்மேஷன்ஸும். இப்போ இந்த கிளிம்ஸை பற்றி பேசணுன்னா
பர்சனலாக எனக்கு கிளிம்ஸு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகே தான். ஆனால் அந்த படத்தோட குவாலிட்டி, அந்த ஒரு மேக்கிங் குவாலிட்டி, ஸ்க்ரீன் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் சினிமாட்டோகிராஃபர் பேசல, அந்த படத்தோட குவாலிட்டி, அந்த ப்ரெசென்ட் பண்ண குவாலிட்டியும் அந்த ஸ்க்ரீனுடைய அந்த ப்ரெசன்ஸும் நல்லா இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன, ராவணன்னா யாஷை கம்பேர் பண்ணும்போது ரன்பீர் கபூரா ராவணன் ராமரா அந்த அளவுக்கு இல்லைன்னு தோணுது. ஏன்னா அவர் இன்னும் அந்த ராம லுக்குக்கு மேட்ச் பண்ண முடியல அவரால். எனக்கு யாஷா ராவணனா நல்லா இருக்கு. ஆனால் சொல்ல மாதிரி தான், யாஷ்க்கு ராவணன் கேரக்டர் அந்த ஃபிசிக் இன்னும் தேவைப்படுறதுன்னு தோணுது. ஏன்னா பேக் கேமராங்கன்னு பார்த்தேன், அந்த வாக்கிங் ஸ்டைல் வந்துட்டு நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் அந்த ஒரு லுக் வெளில வரலையோ, ஏன்னா ஒரு ராவணன்னா அந்த ஒரு லுக்கு இன்னும் அவருக்கு பத்தலையோன்னு தோணுது. மேபி ட்ரைலரில் இன்னொரு மாற்றம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் அவர் எக்ஸ்பிரஷனில் மேட்ச் பண்ணுவார். அவர் ஃபிசிக்கை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஏதாவது விஎஃப்எக்ஸோ இல்லை ஏதாவது ஜிம்மோ பண்ணி அவர் படத்தில் காட்டினா நல்லா இருக்குங்க. ஏன்னா எனக்கு பர்சனலாக ராவணன், அதாவது ராவணன் நல்லா இருக்கு கம்பேர் டு ராமர் கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது ராவணன் நல்ல கேரக்டர், அந்த ஒரு ஃபிசிக்கு, அந்த ஒரு என்டரி நல்லா இருக்க தவிர பர்சனலாக ராவணனும் கொஞ்சம் டல் தான். அந்த ஃபிசிக் இன்னும் பிக்கப் பண்ணணும், இன்னும் அந்த லுக்கு என்ஹான்ஸ் பண்ணணும். அது பண்ணால் ராவணன் கேரக்டர் செம்மையாக இருக்கும். ராமர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரன்பீர் கபூர் ராமர் செட்டே ஆகலை. அவர் எப்படி செட் பண்ண சத்தியமாக தெரியல. மேபி ட்ரைலர் பார்ப்போம், ட்ரைலர் பார்த்தா என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பர்சனலாக 1000 கோடி அடிக்குமான்னு கேட்டால் 50-50 சான்ஸஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் கம்பெனி டாப் விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான், அதை ஒத்துக்கிறேன். கிராஃபிக்ஸில் எந்த குறையும் இருக்க போகிறது கிடையாது, டாப் லெவல் கிராஃபிக்ஸ் இருக்க போது தான், நான் ஒத்துக்கிறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த படத்துடைய டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அந்த குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர் ஹான்ஸ் ஜிம்மர் இன்ட்ரெஸ்டில் டாப் நாச் மியூசிக், அந்த மியூசிக்கை ஏறாகும்போதும் ஹான்ஸ் ஜிம்மர் பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. ஸோ அவங்கள பற்றி எனக்கு பிரச்சனை, எந்த ஒரு பயமும் கிடையாது. எனக்கு எங்கே மெயினாக இடிக்கிறேன்னா இந்த படத்தை டைரக்டர் நிதிஷ் நகர் பேர் சேர்த்தது, நிதிஷ் டைரக்டர், அதாவது தங்கல் படத்தை டைரக்டர். ஏன்னா அந்த டைரக்டருக்கு ப்ரீவியஸாக எந்த ஒரு ஆக்ஷன் படமோ ஒரு விஎஃப்எக்ஸ் படமோ ஒரு பிரம்மாண்டமான படமோ எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர் இதுவே என்ன பெரிய பிரமாண்டமாக தங்கல் எடுத்திருக்காரு, பெருசாக கலெக்ஷன் எடுத்து. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹிட்டான பிளாக் பஸ்டான படமே இருக்கல. அவர் எடுத்ததில் ஒரே ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் படம் இந்த தங்கல் தான். அதான் ரெண்டாவது. ஆனால் தங்கல் படம் பிரம்மாண்டமாக கிடைக்காது, நல்ல ஸ்டோரி இருக்கிற படம், நல்ல கதை இருக்கும். அது மட்டும்தான் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க வேலையை பண்ணிடுவாங்க. ஸ்டோரியாக இவர் நல்லா பண்ணலாலும் ஒரு ஸ்க்ரீன் பிளே வேஸ்ட்டாக ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவர் எப்படி ஃபுல் ஆஃப் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ராஜமௌலியமான ஆக்ஷன்னா அவர் ராஜமௌலி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு படமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்தார். அவர் பிக்கப் ஆகிட்டார் ராஜமௌலி. ஸோ இவருக்கு எப்படி அந்த பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஹாலிவுட் லெவலுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி சொல்லணும்னா இந்த லூசர் பெஸ்ட் டாப் லாச் பெஸ்ட்டாக படம் எடுத்தாங்க அவர் அவெஞ்சர்ஸ் மூவி, அந்த படம் லெவலுக்கு எப்படி இவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபுல் ஆஃப் பண்ணாமல் சத்தியமாக டவுட் தான். ஸோ ட்ரைலர் பார்த்து மேபி கெஸ் பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த படத்தில் 50-50 நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இந்த கிளிம்ஸ் மேலே இருக்கிற தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தப்பாக சொல்லியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ திருத்திக்கிறேன். தட்ஸ் ஆல் கைஸ், குட் பை.